ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்ம இந்த ரிசல்ட்டுக்காக அப்டேட் வந்து தேடி தேடி போய்கிட்டே இருக்கிறோம். அதாவது ரிசல்ட்டுக்காக அப்டேட் என்ன தான் கொடுத்தாலும் அது வந்த மாதிரி இல்லை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காகவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த வேலை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்னால வந்து சீக்கிரம் ரிசல்ட் வராது. ஸோ வந்து என்ன சொல்கிறது, சில இஷ்யூ இருக்குது, அதனால பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த வேலை வந்து தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில அமௌண்ட் கொடுத்து போகிறாங்க, அல்லது இந்த மாதிரி அமௌண்ட்டால் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து இப்போ அதை தள்ளி போகுது, ரிசல்ட் தள்ளி போகுது, பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இது நம்ம அப்டேட் என்ன அப்படின்னா, என்ன தான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்த சென்னை ஹெட் ஆஃபீஸிலோ அல்லது ஜேஆர் ஆஃபீஸில் உள்ள தகவல், அதாவது என்ன சொல்கிறாங்க ஆடியோ தகவல் அப்படின்ட்டு நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து அப்டேட் கொடுத்தாலும் அப்படின்ட்டு, அதாவது ஓனா அல்லது நம்ம விசாரித்து அப்டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு மனநிறைவாக இருக்காது. அதாவது அந்த சென்னையில் அல்லது ஜேஆர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அது சொன்னால் தான் உங்களுக்கு மனநிறைவாக இருக்கும். ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நல்லா வீடியோ போடலை. ஸோ அது எனக்கு ஒர்க்கு கொஞ்சம், அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஃப்ரைடே உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா மணி 10 தான் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னால் தான் ஒரு கால் ஒன்று பேசினேன். அதாவது சென்னை ஹெட் ஆஃபீஸில் பேசின தகவல் தான் என்கிட்ட இருக்குது இப்போ. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, வழக்கம் போல் தான் சொல்கிறது தான். அது என்னென்னு நீங்களே கேளுங்க உங்களுக்கு. ஹலோ சார், ரேஷன் சார் ரிசல்ட் எப்போ சார் வரும்? கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வந்துடும் சார், கூடிய விரைவில் வந்துடும் சார், வெயிட் பண்ணுங்கள் சார். இல்லை சார், இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு சார். அதனால சார் எப்படி சார்? இல்லை போட்டுருவோம் சார். இல்லை போட்டுறாங்க சொல்கிறாங்க சார். ஆனால் வந்த மாதிரி தெரியல. எப்போ சார் வரும்? வந்துடும் சார், கூடிய விரைவில் போட்டுருவாங்க சார். இல்லை டேட் ஏதாவது சொல்லுங்கள் சார். ஏதாவது சார் டேட் நம்மளாம் சொல்லக்கூடாது இல்லை சார், நமக்கு தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியாது ஒன்றும் சொல்லக்கூடாது சார். சரிங்க சார். அப்போ யாருக்கு சார் போட்டால் அதாவது லைன் கொடுத்தா கேட்கலாம்? நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கேட்கலாம் சார். அப்படிங்களா சார்? எப்போ போட்டாலும் பிஸின்னு வருது சார், அதனால நான் கேட்குறேன். இல்லை, எப்போ ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது சார், லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் சார், எல்லாருமே அதான் சார் சொல்கிறாங்க. கொஞ்சம் அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போட்டுருவாங்க. சரி, ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. என்ன நண்பர்களே, இந்த ஆடியோ கேட்டிங்களா? அதாவது நம்மளாக ஏதாவது ஒன்று சொல்லி வீடியோ போடுறத விட உங்களுக்கு இந்த மாதிரி தகவலை சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடலாம். அதாவது நான் போன தடவை உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 1000 அப்டேட் இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணுங்கள், அங்கே ஃபோன் போட்டால் நீங்கள் சென்னையில் கேளுங்க, சென்னைக்கு ஃபோன் போட்டால் நீங்கள் டிஆர்பியில் கேளுங்க, கள்ளக்குறிச்சி கேளுங்க, விழுப்புரத்தை கேளுங்க சொல்லுவாங்க. நான் 2 லைனுமே வந்து விழுப்புரத்தும் கள்ளக்குறிச்சியும் ட்ரை பண்ணிட்டு தான், எடுக்கலைன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு போட்டேன். ஆனால் சென்னை ஃபஸ்ட்டு பிஸின்னு வந்து திரும்ப வந்து அவங்க அட்டன் பண்ணி ஃபோன் பேசுனாங்க. அல்லது நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, அதாவது வந்துருன்னு சொல்கிறீங்க, எப்போ தான் வரும், டேட் சொல்லுங்கள். டேட் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்ல முடியாது, வந்தால் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. திரும்ப நான் கேட்குறேன், அதுக்கு என்ன சார் வழி, எப்போ தான் சார் வரும்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு, ஆனால் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்றாரு. ஆனால் இந்த ரிசல்ட் வந்து நான் விசாரித்ததுலையும் அதில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கர்ஸ்டையும் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உள்நோக்கு என்னென்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அது என்ன சொல்கிறதுன்னா, என்ன காரணத்தினால ரிசல்ட்டு தள்ளி போகுது, எதனால் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியலை, நானும் விசாரித்து பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அந்த இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களும் சொன்னாங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து நிறைய அப்டேட் கொடுத்தாச்சு. 1000 தடவை வந்து இந்த ரெக்கார்ட்லாம், அந்த சென்னையோட ரெக்கார்டு, அப்புறம் டிஆர்பி ரெக்கார்டெலாம் கொடுத்தாச்சு. ஸோ வந்து சும்மா ஏதாவது வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிக்காகத்தான் வந்து இன்றைக்கி வந்து வேலை போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்களுக்காக மெனக்கிட்டு இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆடியோ தகவல் உங்களை கொண்டு வந்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பேசின இப்போது நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஆடியோ வந்து. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில வீடியோலாம் இப்போ போன தடவைலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் ரெக்கார்ட் இல்லாமல் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஏன் அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லாமல் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, சரி, அதாவது நம்ம விசாரித்ததுலையும் அல்லது நம்ம இந்த சூழ்நிலை சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதுனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ அந்த நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, ரெக்கார்டு இருக்கா அப்படிங்க. அந்த ரெக்கார்டில் சொன்ன அந்த மனநிறைவு வந்து நம்ம சொல்கிறதுல இருக்காது. ஸோ அதுக்காகவே வந்து உங்களுக்கு இப்போ சென்னையில் ஹெட் ஆஃபீஸில் பேசுகிற தகவல் தான் உங்களுக்கு போட்டேன் உங்களுக்கு.
என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, வரும் வரும் வரும், ஆனால் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும் ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ போன தடவை சொல்லியிருந்தேன், இந்த சூசகமாக சொல்கிறேன் ஆனால் புரிஞ்சுக்கோங்க அப்படின் மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே தான் வர்றேன். இப்போ உங்களுக்காக வேலை மெனக்கிட்டு வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய வேலைவாய்ப்பு தகவல்லாம் நானும் போடணும்னு பார்க்கேன், அது எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ கூட எனக்கு டைம் இல்லாமல் இந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். ஸோ நம்ம பிள்ளைங்களாம் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் கேட்குறாங்க, அப்டேட் கொடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிச்சுவேஷனுக்காகத்தான், அந்த சூழ்நிலை கருதி தான் வந்து இப்போ டைம் ஒதுக்கி நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து கவனம், கொஞ்சம் இந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் கவனம் செலுத்தலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லைஃப் ஃபுல்லாமே இதில் போயிட்டு, அல்லது நிறைய பேர் சொல்கிறாங்க அமௌண்ட் கொடுத்து தான் போகிறாங்க, அமௌண்ட்டுக்காக கொடுத்தவங்க மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றவங்க வெயிட் பண்ணலை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அமௌண்ட் கொடுத்தவங்க ஓகே, கொடுக்காதவங்க தயவு செஞ்சு அது உண்மையாக இருந்தாலாம், அதாவது உண்மை இருந்தால் ஓகே. அப்படி உண்மை இல்லாத பட்சத்துக்கு அமௌண்ட் கொடுத்தவங்க வேணால் அது வெயிட் பண்ணிட்டு போகட்டும். மற்றவங்க தயவு செஞ்சு வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ், அதாவது வேறு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எதாவது கவர்மெண்ட் ஜாப்பு, அந்தந்த மாவட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஜாப்பு அல்லது நிறைய ஜாப் வருது, அந்தந்த மாவட்டத்தில் வரும்போது நான் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ரிசல்ட்டு வந்து எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணுறது, அதாவது சிலவங்க சொல்கிறாங்க போராட்டம் பண்ணலாம், கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கலாம் அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ போராட்டங்கிறது வந்து ஒரு தீர்வாகாது, அது பெரிய இஷ்யூ ஆயிரும்னு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மாவட்டத்தில் அல்லது எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து தாலுகா ஆஃபீஸ் இருக்கும். தாலுகா ஆஃபீஸில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும், அதாவது நிறைய செக்ஷன் இருக்கும், அதில் ஒரு செக்ஷன் வந்து இந்த ரேஷன் கார்டு ஷாப் ரிசல்ட், அதாவது ரேஷன் ஷாப்புக்கு ஒன்று தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது யாராவது அந்த கட்சியில் இருக்கிறவங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் முக்கியமான உள்ளவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள விசாரித்தா, அதாவது ரிசல்ட்டுக்காக ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ஏதாவது நீங்கள் கலெக்டர், அதாவது மெயினில், அதாவது இப்போ சின்ன சின்ன கிராமமாக இருக்கும், அல்லது வந்து சிட்டியில் இருப்பீங்க, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது இப்போது கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லோரும் போகலாம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்க, அந்த துறையில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் சின்ன ஒரு மனு மாதிரி கொடுங்க. அதாவது எங்களுக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி 1.5 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன மனு மாதிரி கொடுங்க. ஸோ ஒரு பேர் இல்லை 2 பேர் அல்லது அந்த சுற்று வட்டாரத்தில் ஏதாவது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒன்றா போய் அந்த மனு மாதிரி கொடுக்கலாம். அல்லது மினிஸ்டர் லெவலில் போய் இறங்கி இந்த மாதிரி கேட்டாலும் வந்து தான் ரிசல்ட்டுக்காக வழி பிறக்கும், ரிசல்ட்டு வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி 1000 ரெக்கார்டு நான் போடுவேன், அல்லது நிறையா யூடியூப் சேனல்காரங்க வந்து போட்டுகிட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருப்பான். இப்போ நாளை வரும், தகவல் வந்துச்சு, உளவுத்துறையிலேருந்து தகவல் வந்துச்சு அப்படின்ட்டு 1000 வீடியோ போட்டே இருப்பான், நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற வேண்டியது தான். ஸோ உங்களுக்காக நான் வீடியோ வந்து எதுக்கோ போடணுக்காக போட்டுட்டு இருக்கல. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நம்ம சேனலில் ஆரம்பித்த காரணம் என்னென்னா, நானும் உங்களை மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நிறைய யூடியூப் சேனலுக்காக நிறைய ஏமாற்று ஃப்ராடுத்தனம் பண்ணதுனால தான் நானே வந்து இந்த சேனலை வந்து ஆரம்பித்தேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அல்லது அப்டேட் கேட்டு ஓடிட்டே இருக்காங்க, ஏமாந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏமாற்றுவாங்கிறது பெரிய ஒரு வழி. ஸோ நான் நிறைய தடவை அந்த நிறைய வீடியோ பார்த்து ஏமாந்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்காக இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன், அப்டேட் கொடுத்தேன். நிறைய அப்டேட் என்னோடய வீடியோ பாருங்கள், தகவலெல்லாம் சூப்பரான அப்டேட்லாம் நிறைய இருக்கும், தகவல் நல்லா தெரியும். நிறைய பேர் ஃபோன் கான்டாக்ட்லாம் கொடுத்துருந்தேன், இப்போ ஃபோன் கான்டாக்ட் இல்லை. நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, அது நான் கமெண்டில் நிறையா பாருங்களுக்கு புரியும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்குன்னே மட்டும் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ திரும்ப சொல்கிறேன், ரொம்ப வந்து இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டாம். ஸோ வந்து வேறு இல்லை, ஏதாவது நீங்கள் பாருங்கன்னு மாற்றி அமைங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல ஒரு தகவல் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நமக்கு ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் நல்ல அப்டேட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.